அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். 45வது வார ஹதீகத்துல் வாஇதீன் மாணவர் சொற்பயிற்சி மன்றம் இந்த அவையினுடைய தலைவராக 5ஆம் சும்ரா மாணவர் எம் ஃபயாஸ்கான் அத்தாயி அவர்களை இந்த அவைக்கு தலைவராக ஏற்று அழைக்கின்றேன். And his companions, his followers, and each and every Muslim is going to the army. Our Prophet Muhammad sallallahu alaihi wasallam said, "Salam alaikum wa rahmatullahi." We follow him as follow the Islam greeting salam. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Our author having already covered the program by following his follow they call Muhammad Adil Asai from grade 1 to receive the beginning of the Holy Quran. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Wat-tini waz-zaitun wa turi sinina wa hadal baladil amin. Laqad khalaqnal insana fi ahsani taqwim. Summa radadnahu asfala safilin. Illa alladhina amanu wa amilus solihati falahum ajrun ghairu mamnun. Fama yukadzibuka ba'du biddin. Alaysa Allahu bi'ahkamil hakimin. Sadaqallahul azim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Next we call Muhammad Asad Asai in grade 1 to sing an act. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. கொடையில் சிறந்த பெருங்கொடையாய் அவனில் உதிர்த்தாருள் கொடையாய் புகழ் மலர் பூக்கும் பூமலராய் புவியில் பூத்தது மலரே. கொடையில் சிறந்த பெருங்கொடையாய் அவனின் உதிர்த்தாருள் கொடையாய் புகழ் மலர் பூக்கும் பூமலராய் புவியில் பூத்தது மலரே. உன் பெயரை சொல்வதற்கு நான் தகுதியை இழந்து விட்டேன். அந்த தகுதியை அடைவதற்கு உன் கவிதையை துவங்கி விட்டேன். உன் பெயரை சொல்வதற்கு நான் தகுதியை இழந்து விட்டேன். அந்த தகுதியை அடைவதற்கு உன் கவிதையை துவங்கி விட்டேன். கண்கள் தேடும் காட்சியெல்லாம் உந்தன் நினைவே சொல்கிறது. கண்ணால் காண முடியாமல் கட்டளை மீறி அலைகிறது. உன்முகம் தேடும் என் கண்கள் பார்வையில் தூய்மை கொண்டதில்லை. உன்முகம் ஒரு முறை கண்டதுமே கண்கள் பரிசுத்தமாகிடுமே. யா ரசூலல்லாஹ் உண்மை ஒரு முறை காண்பேனோ. கண்ட மறுகணமே எந்தன் இறையிடம் சொல்வேனோ. யா ரசூலல்லாஹ் உண்மை ஒரு முறை காண்பேனோ. கண்ட மறுகணமே எந்தன் இறையிடம் சொல்வேனோ. கொடையில் சிறந்த பெருங்கொடையாய் அவனின் உதிர்த்தாருள் கொடையாய் புகழ் மலர் பூக்கும் பூமலராய் புவியில் பூத்த தீன்
மலரே உங்கள் வாழ்க்கை நிகழ்வுதனை நான் கோர்க்க துவங்கிவிட்டேன். அந்த கோர்வையில் தூக்கத்திலே கண்ணீரில் மூழ்கிவிட்டேன். உங்கள் வாழ்க்கை நிகழ்வுதனை நான் கோர்க்க துவங்கிவிட்டேன். அந்த கோர்வையில் தூக்கத்திலே கண்ணீரில் மூழ்கிவிட்டேன். ஆறுதல் கூற தந்தை இல்லை, அன்பை காட்டும் தாயமில்லை, என்றும் கூட இரவலையில் வாழ்ந்து காட்டிய வளர்மதியே. தாயிஃப் பெற்ற கல்லடியும் சொந்தங்கள் தந்த சொல்லடியும் சொன்னால் சொற்கள் தாங்கிடுமா, சொல்லில் அனைத்தும் அடங்கிடுமா. யா ரசூலல்லாஹ் உண்மை ஒரு முறை காண்பேனோ, கண்ட மறுகணமே எந்தன் இறையிடம் சொல்வேனோ. யா ரசூலல்லாஹ் உண்மை ஒரு முறை காண்பேனோ, கண்ட மறுகணமே எந்தன் இறையிடம் சொல்வேனோ. கொடையில் சிறந்த பெருங்கொடையாய் அவனின் உதிர்தாரல் கொடையாய் புகழ் மலர் பூக்கும் பூமலராய் புவியில் பூத்த தீன் மலரே. கொடையில் சிறந்த பெருங்கொடையாய் அவனின் உதிர்தாரல் கொடையாய் புகழ் மலர் பூக்கும் பூமலராய் புவியில் பூத்த தீன் மலரே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Thank you Asy-Syaikh. May Allah be most sangat amin. Alhamdulillah. 45வது வார ஹதீகத்துல் வாஹிதி மாணவர்கள் சொற்பேச்சு மன்றத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமரை செய்திருக்கின்றார். செய்திகளை நன்மையிலே நாம் மட்டுமல்லாமல் நம்முடைய சர்தாரியான முஸ்லிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சுமணத்தில் அமல் செய்வானாக ஆமீன். இந்த 45வது வார ஹதீகத்துல் வாஹிதின் முதல் பேச்சாளராக அலிந்தால் சுப்ராவை சார்ந்த KFP சசாய் அவர்கள் சுன்னத்தை பின்பற்றி வாழ்வோம் என்று தலைப்பில் பேசுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال جل شانه تعالى في القرآن الكريم قل أطيعوا الله والرسول فإن الله لا يحب الكافرين. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم تركتم فيكم أمرين لم تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسوله. صدق رسوله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டு இருக்கும் வல்ல இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்து மறைந்து இன்றும் மறையாமல் இருக்கும் உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷைகுமார்கள், அதிலும் குறிப்பாக இந்த நல்ல மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். எல்லா உம்மத்தினர்களை விடவும் நம்முடைய உம்மத்திற்கு, நம்முடைய உம்மத்தி முஹம்மதியாவினர்களுக்கு பல்வேறு விதமான சிறப்புகள் கிடைத்திருந்தாலும் அதிலே நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த வாழ்க்கை வழிமுறைகள் சுன்னத்து இந்த நம்முடைய உம்மத்தினர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக கருதப்படுகின்றது. நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகத்துவமான இந்த குணத்திற்கு சொந்தக்காரர். அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் பின்பற்றி வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தரம் என்பது உயரும் என்பதாக எல்லாம் கருதப்படுகின்றது. அதற்கு மத்தியிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறையிலே கூறி காட்டுகிறான். குல், நபியை நீங்கள் சொல்வீர்களாக, நபியை நீங்கள் கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்லிவிட்டு கூறுகிறான், அதீயுல்லாஹ் வ ரசூல், நீங்கள் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான்.
அல்லாஹ்விற்கு வழிபடுவது, அல்லாஹ்வினுடைய தூதருக்கு வழிபடுங்கள் என்பதாக அல்லாஹ் தாலா சொல்லுகிறான். இந்த இத்தாத் அதி என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான் அல்லவா? இந்த இத்தாத் என்ற வார்த்தைக்கு லுகத்தினுடைய அகராதியின் அர்த்தத்தை பார்க்கும் பொழுது, அவர்கள் ஏவியதை கொண்டு நாம் நடப்பது, அவர்கள் தடுத்ததை விட்டு நாம் விலகி இருப்பது, அவர்களுடைய வழிமுறைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பேணி வாழ்வது என்பதாக சொல்கிறார்கள். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை நம்முடைய வாழ்வில் நாம் பேணி வாழ வேண்டும். அவர்களுக்கு வழிபடுகின்ற விஷயத்திலே அவர்களுடைய சுன்னத்துகளை நாம் நம்முடைய வாழ்விலே பேணி வாழ வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகிறார் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா. இதை கொண்டு பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை நம் வாழ்விலே நாம் எந்த அளவுக்கு கடைபிடிக்கின்றோமோ அதற்கு தகுந்தவாறு நம்முடைய வாழ்க்கை தரம் என்பது உயரும் என்பதாக சொல்கிறார்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா புனைய, என்னுடைய மகனே, இன் குதிர்த்த அன் துஸ்பிஹா வ தும்சி, நீ காலையிலும் மாலையிலும் ஆகுவதற்கு நீ சக்தி பெற்றிருந்தால் எவ்வாறு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லைஸ ஃபீ கல்பிக கிஷ்ஷுன், உன்னுடைய உள்ளத்திலே மற்ற எந்த ஒரு நபருக்கும் எந்த விதமான குரோத எண்ணம் இல்லாமல் நீ காலையிலும் மாலையிலும் ஆகுவதற்கு நீ சக்தி பெற்றிருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஃஅல், அவ்வாறே நீ வாழு, அதையே நீ செய் என்பதாக நபி அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். இதை சொல்லி காட்டுகிறார்கள், மற்றவர்களுக்கு உங்களுடைய கல்வியில் எந்த ஒரு குரோத எண்ணமும் இல்லாமல் நீ காலையிலும் மாலையிலும் ஆகுவதற்கு சக்தி பெற்றிருந்தால் அவ்வாறே நீ செய் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு கூறுகிறார்கள். சும்மா கால, பிறகு சொன்னார்களாம், யா புனைய, என்னுடைய மகனே, ஒதாலிக மின் சுன்னத்தி, இது என்னுடைய சுன்னத்திலிருந்து, என்னுடைய வழிமுறையிலிருந்து இருக்கின்றது. ஃபமன் அஹப்ப சுன்னத்தி, யார் என்னுடைய சுன்னத்தை பிரியப்படுகிறாரோ ஃபகத் அஹப்பனி, அவர் என்னை பிரியப்பட்டவராக ஆகிவிடுவார். ஃபமன் அஹப்பனி, யார் என்னை பிரியப்படுகிறாரோ வகான மஇ ஃபில் ஜன்னah என்பதாக சொன்னார்கள். எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த பாக்கியம்! நபி அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றுவதை கொண்டு, அவர்களுடைய சுன்னத்தை நாம் பிரியப்படுவதை கொண்டு நபி அவர்களுடைய பிரியம் நம்மவர்களுக்கு கிடைக்கின்றது. நபி அவர்களின் பிரியம் கிடைத்ததின் காரணமாக கான மஇ ஃபில் ஜன்னah, நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடன் நாளை சுவனத்திலே நாம் இருப்போம் என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் முக்கியமாக பின்பற்ற வேண்டியது இருக்கின்றது. நபியுடைய சுன்னத்து எந்த அளவிற்கு என்று சொன்னால், எல்லா விதமான காரியங்களிலும் நபி அவர்கள் இவ்வாறு இருப்பது சிறந்தது என்பதாக ஒழுக்கங்களை அவர்களுடைய சுன்னத்தின் வழியாக நம்ம அவர்கள் சொல்லி காட்டி சென்றிருக்கிறார்கள். இதை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவதை கொண்டு எல்லா விதமான குழப்ப சூழ்நிலைகளில் நம்மால் மீண்டு வர முடியும் என்பதாக கருதப்படுகின்றது. இன்னொரு அறிவிப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் சொல்கிறார்கள், தரத்தும் ஃபீக்கும் அம்ரேன், உங்களுக்கு நான் இரண்டு விஷயங்களை விட்டு செல்கிறேன். லன் தலில்லு மா தமசுக்தும் பிஹிமா, அந்த இரண்டிலிருந்து நீங்கள் எதை பற்றி பிடித்தாலும் நீங்கள் வெளியிட மாட்டீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு, அந்த எதை நீங்க எடுத்துக்கொண்டாலும் நீங்க வழிகட்டு விட மாட்டீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், கிதாபல்லாஹி வ சுன்னத ரசூலிஹி, அல்லாஹ்வினுடைய வேதம் இன்னும் வ சுன்னத ரசூலிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளும் என்பதாக சொன்னார்கள். நபி அவர்களுடைய சுன்னத்தை, அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாம் எடுத்துக்கொண்டு நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வழிகிட மாட்டோம், நம்முடைய வாழ்க்கையிலே வழிகேட்டின் பக்கம் நாம் செல்ல மாட்டோம் என்பதாக கருதப்படுகின்றது. எனவே வருகின்ற காலங்களிலே நாம் எந்த அளவிற்கு குர்ஆனுக்கு முக்கியத்துவம் தருகின்றோமோ அதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிற்கும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் அவர்களுடைய சுன்னத்திற்கும் நாம் வழிபட்டு வாழுகின்ற பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஃபீஸில்லாஹி. அல்லாஹ் தஆலா உங்களுடைய பயான் பேசுகிற ஆற்றலை மென்மேலும் அதிகப்படுத்துவதற்காக அடுத்தபடியாக இரண்டாவது சூறாவை சார்ந்த முஹம்மது ரிஹான் அசாய் அவர்களை மறைமை நாளை நிகழ்வுகளை பற்றி பேச அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியால் முர்சலீன் அம்மா பஅத்.
فقد قال الله تعالى في القرآن الكريم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم في بسم الله الرحمن الرحيم. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான முத்துமோத கரீம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அடிச்சுற்றி வாழ்ந்த உத்தம சதி சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், இங்கு குறிப்பாக இருக்கும் உங்கள் மீது எங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் ஜல்ல ஷலாவுத்தாலா இந்த நல்ல இஸ்லாம் அமர வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்று சொன்னால் கியாமத் நாளின் நிகழ்வுகள். கியாமத் நாள் ஏற்பட்டால் வானம், பூமி, சந்திரன், பூமியில் வாழும் மனிதர்கள் மற்றும் உயிரினங்கள் அழிந்து விடுவார்கள். இறைவன் மட்டுமே நிலைத்திருப்பான். பிறகு சொல்கிறார்கள், மனிதன், ஜின் மற்றும் உயிரினங்கள் மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு தன் இறைவனுக்கு முன்னாக நிற்பார்கள். மறுமை நாளில் ஏற்படும் போது மனிதன் அந்த நிலைகளை கண்டு மோசமாக இருப்பான். உலகம் அழியும் போது ஏற்படும் அந்த நிகழ்வுகளை கண்டு பயத்தால் மனிதன் தன்னையே மறந்த நிலையில் இருப்பான். ஒரு தாய் தன் குழந்தையே அந்த பயத்தால் அந்த குழந்தையை மறந்து விடுவாள். மேலும் சொல்கிறார்கள், அந்த கியாமத் நாளின் நிகழ்வுகளை சொல்கிறார்கள், புகை மூட்டம் இருக்கும். மேலும் தஜ்ஜால் வருவான். சூரியன் மேற்கு திசையில் உதிக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வருவார்கள். யாஜூஜ் வருவார்கள். மேற்கிலே ஒரு பூகம்பம் வரும். இதெல்லாம் சொல்கிறார். வாஹிரதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக கே சஃபீர் முகமது அவர்களை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரலாறு பேச அழைக்கின்றனர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத் فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم الأمر جمعه اسمه صدق رسول النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் மக்கத்து ராஜா மதீனத்து ராஜா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அறிவுற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர் மீது உண்டாவதாக. ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறிய தந்தையாக இருந்தாலும் அவர்களின் வயதும் நபி அவர்களின் வயதும் சமமாக தான் இருக்கிறது. அவர்களும் ஹம்சா ரலியல்லாஹு அவர்களும் நபி அவர்களும் ஒரே மடியில் தான் பால் குடித்தார்கள். அந்த வகையிலே இவர்களை பார்த்தோமே, ஆனால் இவருமே பால் குடி சகோதரர்கள் தான். அப்துல் முத்தலிப் என்றும் மாமனிதர் பெற்றெடுத்த 10 ஆண் மக்களில் ஒருவர் தான் அப்துல்லா. அவர்களின் மகனார் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் நபி அவர்களின் தந்தை. சிறிய தந்தை தான் நம் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவர்கள் நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்பே இந்த 10 தந்தைமார்களில் 6 தந்தைமார்கள் மரணித்து விட்டனர். 4 தந்தைமார்கள் தான் இருந்தார்கள். அது முதலாவது அபுஜஹல், இரண்டாவது அபுலஹப், மூன்றாவது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நான்காவது நம் அல்லாஹ்வின் சிங்கமான ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களுக்கு பிரபலமான 2 பட்ட பெயர் உள்ளது. அதில் தான் முதலாவது அல்லாஹ்வின் சிங்கம் என்று, இரண்டாவது ஷஹீதுகளின் தலைவர் என்று சொல்கிறார்கள். மக்காவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்த
ஆரம்ப நாட்களில் ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தில் சேரவில்லை. ஒரு தடவை ஒருவர் வந்தார். அது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம அபூஜஹல். காஃபிர் கஅபாவின் முற்றத்தில் இருந்து நபி அவர்களை மிக மோசமாக தலை குறைவாக திட்டினான். ஒருவர் ஹம்சா ரலியல்லாஹு அவர்களிடம் இந்த தகவலை கூறி அந்த நேரத்தில் ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் வேட்டைக்கு கிளம்பினார்கள். கையில் அம்பு வில் எல்லாமே வைத்திருந்தார்கள், வச்சிருந்தார்கள். அதோடு அபூஜஹலை நோக்கி வந்தார்கள். நேராக கஅபாவின் முற்றத்திற்கு வந்தார்கள். அங்கே வந்து அபூஜஹலை ஓங்கி மண்டையில் அடித்தார்கள். மண்டையிலிருந்து ரத்தம் வந்து விட்டது. அதை பார்த்து அவர்கள் பாதி பேர்கள் தடுத்து விட்டார்கள். இன்னொருடைய அடித்திருந்தால் அவன் மரணித்து விட்டிருப்பான். அது மட்டும் இல்லை அன்பார்ந்தவர்களே, அதுக்கு பிறகு ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நான் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டேன், நான் முஸ்லீம் தான் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், நான் நபி அவர்களை, நான் என் சகோதரன் மகனை ஹம்சா, என் சகோதரன் அப்துல்லாவின் மகனை முகமதை நான் ஏற்றுக்கொண்டேன், தூதராக ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ்வை நான் இறைவனாக கருதுகிறேன் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் நம்பார்ந்தவர்களே, உண்மையாகவே அவர்கள் சிங்கம் தான். ஹம்சா ரலியல்லாஹு அவர்களின் ஈமானுக்கும் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் அல்லாஹ் அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தை தருவானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக. வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Alhamdulillah. Next we call P.S. Muhammad Sari to speak on the topic of "It is not wait for you." Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah rabbil alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: كل نفس ذائقة الموت. وقال عينه: قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم. All praises belong to the Almighty Allah subhanahu wa ta'ala, and His peace and blessing be upon our beloved Prophet Muhammad sallallahu alaihi wasallam and his companions, fam, and especially those who are gathered here. Alhamdulillah. Our Prophet Muhammad sallallahu alaihi wasallam said, "As-salamu qabla al-kalam." By the following, first of all, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. I came here to speak under the topic of death will not for you, wait for not you. It's true absolutely that the death will never wait for one. So Allah Ta'ala said, Holy Quran said, Kullu nafsin dha'iqatul maut. The every soul will taste the death. You know. So our Prophet Muhammad sallallahu alaihi wasallam said that the death will never wait for anyone, you know. If one will you be there, attend the death, it will be never always from him. And other place Allah Ta'ala said in Holy Quran, say, قُلْ إِنَّ الْمَوْتَ الَّذِي تَفِرُّوا مِنْهُ فَإِنَّهُ مُلَاقِيكُهُ. Allah Jalla Subhanahu wa Ta'ala said to our Prophet Muhammad sallallahu alaihi wasallam, our Prophet Muhammad sallallahu alaihi wasallam said, verily the mouth from which the people are running away will be attended to them. Because of the ayats, the mouth will be never wait, it will be come to everyone to other at the perfect time at which Allah decided for you, so that the coming days
So that the coming days we want to more ibadahs. We want to more ibadahs in our life. May Allah will grant us tawfiq to follow this in our life. Ameen. Wa akhir da'wana alhamdulillahi rabbil alamin. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Thank you to give you some news about death is not wait for you. Alhamdulillah. அடுத்தபடியாக ஹஜ் உமர் ஃபாரூக் கஃபாயா அவர்களை இஸ்லாத்தின் 5 கடமைகளை பற்றி பேச அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக என்று கூறி நான் என் உரையை ஆரம்பிக்கிறேன். நான் பேச போகிற தலைப்பு என்னவென்றால் இஸ்லாத்தின் 5 கடமைகள். கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். கலிமா ஒரு கட்டத்தின் அடித்தளம் போல லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று யார் இந்த கலிமாவை சொல்கிறாரோ அவர்தான் முஸ்லீம் ஆவார். ஒரு கட்டடத்திற்கு பேஸ்மெண்ட் எவ்வளோ முக்கியமோ இந்த கலிமா முஸ்லிம்க்கு அவ்வளவு முக்கியம். தொழுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, சுவனத்தின் திறவுகோல் தொழுகை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று. எனவே தொழுகையை சரியான முறையில் தொழுக வேண்டும். தொழுகையை அல்லாஹ்வுக்காக மட்டுமே தொழுக வேண்டும். ஏனெனில் தொழுகை என்பது நாம் அல்லாஹ்வை பார்ப்பது போன்றது. நோன்பு. ரமலான் மாதத்தில் நோன்பு என்பது நம்மின் மீது கடமையாகும். இந்த நோன்பு என்பது நம்மை பாதுகாக்கும் கேடையை போன்றது. இந்த நம்மை பாவத்தை விட்டு பாதுகாக்கிறது. ஜக்காத் என்பது நம்மை பாவத்தை விட்டு பரிசுத்தமாக்குகிறது. அதாவது எந்த அளவு என்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கலீஃபாவாக இருக்கும் காலகட்டத்தில் ஜக்காத் கொடுக்காதவர்கள் மீது போர் தொடுத்தார்கள். எந்த அளவு என்றால் ஜக்காத்தையும் தொழுகையையும் பிரித்து பார்ப்பவன் முஸ்லீமே இல்லை என்றார்கள். ஹஜ் என்பது பல இஸ்லாமிய மக்களின் கனவாகவும் இருக்கிறது. ஒரு முறையாவது மக்காவையும் மதினாவையும் பார்த்துவிட முடியாதா என்று அவர்களது மனம் ஏங்குகிறது. ஹஜ் என்பது எல்லா இஸ்லாமிய மக்களின் மீதும் கடமை இல்லை. இது வசதியுள்ளவர்கள் மீது இருப்பவர்கள் மீது மட்டுமே கடமையாகும். ஒருவர் ஹஜ்ஜுக்கு சென்று வருகிறார் என்றால் அவர் அன்று பிறந்த பாலகராக மாறிவிடுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்குமுஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக 4வது சூறாவை சார்ந்த எம் முஹம்மது சுஹைல் அசாயா அவர்களை சீரத்துல் அப்துல்லாஹ் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா நிகழ்த்தி பேசுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபி ஷானி ஹபீபிஹி தஅலீமு வ தக்ரீமு வ இக்பிரு வ ஆமிரா. இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ சல்லிமூ தஸ்லீமா. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم. أنا أريد أن أختبر أمامكم تحت الماذا إمام عبد الله بن حارث بن نعمان رضي الله تعالى عنه.
حدثنا محمد بن فاضل بن سلامة نا ابن أبي أويس وحدثنا عبد الله بن شكر نا إبراهيم بن منذر قال نا محمد بن عبد الرحمن بن طلحة بن عبد الله بن عثمان ابن عبد الله تيمي نا إسحاق ابن إبراهيم ابن عبد الله ابن حارث ابن نعمان عن أبيه عن عبد الله ابن حارث ابن نعمان قال قديم صفوان ابن أمية في مدينة فأتى رسول الله صلى الله عليه وسلم فقال له رسول الله صلى الله عليه وسلم ألا من نزلت يا أبا وهب قال علي عباس بن عبد المطلب قال نزلت على أشد قريش لقريش حبا وحدثنا عبد الله بن محمد نا محمد بن عبد الله مكي نا محمد بن طلحة عن إسحاق بن إبراهيم عن أبيه عن جده قال قال رسول الله صلى الله عليه وسلم نعم أهل البيت بناء الحارث بن حيشة أنا أتممت بقولي مع السلام السلام عليكم ورحمة الله وبركاته بارك الله. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Adabiyana உணர்வை சார்ந்த அபுசுபிய அவர்களை தொழுகை நீங்களை பற்றி மலையாளத்தில் தலைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم من ترك الصلاة متعمدا فقد قدر. ബഹുമാനപ്പെട്ട സഹോദരന്മാരെ, അള്ളാഹുവിൻ്റെ റസൂലിന് അള്ളാഹു കാണിച്ചു കൊടുത്ത ഒരു കാര്യമാണ് നിസ്കാരം. ആ നിസ്കാരത്തിനെ പറ്റി അറിയാനായിട്ട് ഈ മജ്ലിസിൽ നമ്മളെല്ലാവരെയും അള്ളാഹു തആല ഒന്നുകൂടിയിരിക്കുന്നു. അൽഹംദുലില്ലാഹ്. ഇസ്ലാത്തിൻ്റെ 5 കടമകളിൽ ഒന്നാണ് നിസ്കാരം. ആ നിസ്കാരത്തിനെ പറ്റി നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം പറഞ്ഞു, ഖിയാമത്ത് നാളിൽ ചോദിക്കുന്ന ചോദ്യത്തിൽ ആദ്യത്തെ ചോദ്യമാണ് നിസ്കാരത്തിനെ പറ്റിയെന്ന്. അല്ലാഹു തആല ഖുർആനിലെ പറയുന്നു, ഫവൈലുൽ ലിൽ മുസല്ലീൻ, നിസ്കാരത്തിനെ ടൈം പാസ്സായി നിസ്കരിക്കുന്നവർക്ക് വയൽ എന്ന വലിയ നരകമുണ്ടെന്ന്. നിസ്കാരത്തിൽ നിന്ന് സാധാരണ കാര്യമല്ല, വലിയൊരു നന്മയുള്ള കാര്യമാണ്. ഇസ്ലാത്തിൻ്റെ 5 കടമകളിൽ ഒന്നായ നിസ്കാരമാണത്. അത് ടൈം പാസ്സായി നിസ്കരിച്ചാലാണ് വയൽ എന്ന വലിയ നരകമുള്ളത്. അയാൾ ഇന്നൊരു കാലുണ്ട് 5 വക്ത് നിസ്കാരം നിസ്കരിക്കൂല, അതിനു പകരം ഇശാവിലാണ് 5 വക്തും ഖളായി നിസ്കരിക്കുന്നത്. അങ്ങനെ നിസ്കരിച്ചിട്ട് കാര്യമല്ല, അങ്ങനെ നിസ്കരിക്കാനും പാടില്ല. പിന്നെ വെള്ളിയാഴ്ച ജുമാ നിസ്കരിക്കുക, പിന്നെ പെരുന്നാൾ നിസ്കരിക്കുക, പിന്നെ പള്ളിക്ക് ആളുണ്ടാവില്ല, ഡ്രസ്സും ഉണ്ടാവില്ല, എവിടെ പോയിന്നും കാണൂല.
ഇങ്ങനെ നമ്മളെ ഇഷ്ടത്തിന് നിസ്കരിക്കുന്ന അല്ല നിസ്കാരം. അള്ളാഹുവിൻ്റെ റസൂലിന് അള്ളാഹു കാണിച്ചു കൊടുത്തതാണ് നിസ്കാരം. അങ്ങനെ നിസ്കരിച്ചാലേ നമുക്ക് നാളെ ഖിയാമത്തിൽ ജയിക്കാൻ പറ്റുള്ളൂ. നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം പറഞ്ഞു, മൻ തറക സ്വലാത്ത മുതഅമ്മിദൻ ഫഖദ് ഖദറ. ആരാണ് നിസ്കാരത്തിനെ സ്ഥിരമായി വിടുന്നോ അവർ കാഫിറാണ്. എപ്പോഴേലും നിസ്കരിച്ചാലും കുഴപ്പമില്ല. 5 വക്ത നിസ്കാരം മനുഷ്യൻ നിസ്കരിച്ചു തന്നെയില്ല. അങ്ങനെ നിസ്കരിച്ചാലോ അവൻ കാഫിറായി. 1 വക്ത നിസ്കാരം നിസ്കരിക്കൂല, സ്ഥിരമായിട്ട് നിസ്കാരം വിടുക എന്ന് പറഞ്ഞാൽ അവൻ കാഫിറാണ്. പിന്നെ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം പറഞ്ഞു, അങ്ങനെയൊക്കെ നോക്കിയാൽ നമ്മളെ കുടുംബത്തിലൊക്കെ എത്ര കാഫിർ സഹോദരന്മാരുണ്ട്. ആ കാഫിറായ നിലയിൽ എത്ര ആൾക്കാർ മരിക്കുന്നുണ്ട്. സഹോദരന്മാരെ, അള്ളാഹുവിനെ പേടിക്കണം. അല്ലാഹു തആല ഖുർആനിലെ പറയുന്നുണ്ട്, ഫീ ജന്നത്തിൻ യതസാഅലൂന അനിൽ മുജ്രിമീന മാ സലഖകും ഫീ സഖർ ഖാലൂ ലം നകൂ മിനൽ മുസല്ലീൻ. അല്ലാഹു തആല ഖുർആനിലെ പറഞ്ഞു, ഫീ ജന്നത്തിൻ യതസാഅലൂൻ. സ്വർഗ്ഗത്തിലുള്ളവർ നരകത്തിലുള്ളവരെ നോക്കി ചോദിക്കും. അനിൽ മുജ്രിമീൻ, നരകത്തിലുള്ളവരെ നോക്കി ചോദിക്കുന്ന ചോദ്യം എന്താണെന്നറിയുമോ? മാ സലഖകും ഫീ സഖർ. നിങ്ങൾ എന്തുകൊണ്ടാണ് ഈ സഖർ എന്ന നരകത്തിൽ വന്ന് പെട്ടത്? ഖാലു, അവർ പറയും, ലം നഖൂ മിനൽ മുസല്ലീൻ. ഞങ്ങൾ നിസ്കാരം ശരിയായിട്ട് നിസ്കരിച്ചില്ല, നിസ്കാരത്തിനെ ഞങ്ങൾ ടൈം പാസ്സായി കരുതിയത് കൊണ്ടാണ് ഈ വലിയ നരകത്തിൽ വന്ന് പെട്ടതെന്ന്. നിസ്കരിക്കാത്തവരെ ഒപ്പം നരകത്തിൽ ആരൊക്കെ ഉണ്ടാകുമെന്നറിയുമോ? വലിയ പാവികളായ ഫിർഔൻ, ഹാറൂൻ, ഖാമാൻ, അബൂജഹൽ, ഉബൈദ് ഇബ്നു ഖലബ്, അവരൊക്കെയാണ് നരകത്തിൽ നിസ്കരിക്കാത്തവരുടൻ ഉണ്ടാകുക. ബഹുമാനപ്പെട്ട സഹോദരന്മാരെ, അല്ലാഹു തആല കാക്കുമാറാകട്ടെ. സ്വർഗ്ഗത്തിനെ പറ്റി അല്ലാഹു തആല ഖുർആനിലെ പറയുന്നുണ്ട്, فمن يطع الله ورسوله فأولئك مع الذين أنعم الله عليهم من نبيين وصديقين والشهداء والصالحين. ആരാണ് അള്ളാഹുവിനെയും അള്ളാഹുവിൻ്റെ റസൂലിനെയും ഭയന്ന് നടക്കുന്നോ അവര്, ആരാണ് അള്ളാഹുവിനെയും അള്ളാഹുവിൻ്റെ റസൂലിനെയും ഭയന്ന് നടക്കുന്നോ അവർ നാരെ സ്വർഗ്ഗത്തിൽ വലിയ ഒരു അന്തസ്സിലുണ്ടാകും. അവരുടെ കൂടെ ആരൊക്കെ ഉണ്ടാകുമെന്നറിയുമോ? നബികളുണ്ടാകും, സിദ്ദീഖീൻകളുണ്ടാകും, ശുഹദാക്കളുണ്ടാകും, സാലിഹീൻകളുണ്ടാകും. ഇവരൊക്കെ ഉണ്ടാകുന്നത് എത്ര നന്മയാണ് കാര്യമാണ്, ഇത്ര നല്ല കാര്യമാണ്. അവരുടെയാണ് നിസ്കരിക്കുന്നവരുടെ സ്വർഗ ജീവിതം. ബഹുമാനപ്പെട്ട സഹോദരന്മാരെ, ഇനി വരുന്ന കാലത്തിൽ നിസ്കാരം ശരിയായി നിസ്കരിക്കും തൗഫീക്കും നാളെ നബികളുടെ സിദ്ദീഖീൻകളൊപ്പം സ്വാലിഹീൻകളൊപ്പം സുഹദാക്കളൊപ്പം സ്വർഗത്തിൽ ജീവിക്കാനുള്ള ഭാഗ്യം അല്ലാഹു തആല നമ്മെല്ലാവർക്കും തരുമാറാകട്ടെ. ആമീൻ ആമീൻ. വാഹിർ ദഅ്വാനാ അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ. അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു. വഅലൈക്കും അസ്സലാം വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു. Allah memberi PC pembelian hati bertujuan. Next I call then Muhammad Faisal Ansari to speak under the topic of history of Khalid bin Walid radhiyallahu anhu. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. All praise belongs to the Supreme Authority Allah Jalla Subhanahu wa Ta'ala, and His and blessings upon our Prophet Muhammad sallallahu alaihi wasallam and his companions and his followers and all those the Muslims in Ameen. Our Prophet Muhammad sallallahu alaihi wasallam said, "Innamal a'malu binniyat," aw kama qala alayhi salatu wassalam. Khalid bin Walid radiyallahu anhu. Khalid bin Walid radiyallahu anhu was a great Sahabi, and he was the best and brave Sahabi. Khalid bin Walid anhu very important Sahabi. He richest man in Jahiliyyah period. After some years, Khalid bin Walid anhu joined Islam. Khalid bin Walid anhu participated in many wars in Islam.
Abu Bakr radiallahu anhu, Khilafat period, Khalid bin Walid was a supreme commander in all Islamic soldiers. Khalid bin Walid radiallahu anhu, very brave in war times. He was a sword of Allah. Our Prophet Muhammad sallallahu alaihi wasallam said, Khalid was a Saifullah. He is a sword of Allah. Sometimes Islamic soldiers were very scared because the war was against to Islamic soldiers, so they are scared. Khalid bin Walid radiallahu anhu braved that time and they motivated other soldiers. We do it, Allah gave victory. So Khalid bin Walid was a very motivated person. Khalid bin Walid radiallahu anhu participated in many wars and saw a victory. Sometimes people say Khalid was participate this war, Allah was gave victory in this war. Umar radiallahu anhu was scared this thing. So after Abu Bakr radiallahu anhu death, Umar radiallahu anhu was take over the Khilafat post. Umar radiallahu anhu was dismissed Khalid bin Walid of supreme commander post. Khalid bin Walid don't worry that. Khalid bin Walid told, I don't worry. I participate in any wars for Allah. I not participate all wars for peoples and Khalifa. So I conclude my speech. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, நாற்பது ஐந்தாவது பதினெட்டு வாரமுடைய மாணவர்கள் பேசுவதற்குரிய இறுதி பேச்சாளராக இரண்டாவது சுறாவை சார்ந்த எஸ் முகமது சுலைமான் அசாய் அவர்களை மறுமை நாளை பற்றி பேச வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு இந்த மன்றத்தின் கொடுக்கப்பட்ட தலைப்பை மறுமை நாள் எப்போது, உலக முடிவு நாள், இறுதி நாள், சூற ஊதப்பட்ட நாள் போன்ற பல்வேறு சொற்களின் இந்த நாள் அல் குர்ஆனின் குறிக்கப்படும். மனிதர்கள் அனைவரும் மீது உயிர் கொண்டிருக்கிறார்கள். விசாரணைக்கு பின் தீர்ப்பு வழங்கப்படும். நல்லவருக்கு பிரியம் கிடைக்கும், கெட்டவருக்கு துன்பம். பல விதமான தன்மைகள் வழங்கப்படும். வாய்ந்தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, இந்த 45வது வார அதிகத்து வாரி மாணவர்கள் பேசுகின்ற நிகழ்வுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா